சாதிய பிரச்சனை வீடு புகுந்து வெட்டப்பட்ட மாணவன் சின்னதுரை மீது மீண்டும் தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாங்குநேரி சேர்ந்த சின்னதுரை தற்போது ரெட்டியார்பட்டி அருகே உள்ள திருமால் நகரில் அரசு ஒதுக்கீடு செய்த வீட்டில் குடும்பத்தினரோடு வசித்து வருகிறார். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு அரசு பள்ளியில் படித்தபோது அதே பள்ளியில் படித்து வந்த வேறு சமுதாய மாணவர்கள் சிலர் சின்னதுரை அவரது வீட்டுக்குள் புகுந்த அரிவாளால் வெட்டினர். இதனை தடுக்க முயன்ற அவரது தங்கையும் வெட்டிய நிலையில் பலத்த காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். பின்னர் சிகிச்சை பெற்று குணமடைந்து தனது படிப்பை தொடர்ந்த சின்னதுரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்தார். சின்னதுரை தற்போது பாளையங்கோட்டை உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் பிகாம் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் சின்னதுரை செல்போன் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் கொக்கிரகுளம் வசந்தம் நகருக்கு வரவழைத்து அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் அவர் கையில் இருந்த செல்போனையும் பறித்துக் கொண்டு தப்பிச் சென்று விட்டனர். இதில் படுகாயமடைந்த சின்னதுரைக்கு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாளையங்கோட்டை காவல்துறை உதவி ஆணையர் சுரேஷ், சின்னதுரை 4 பேர் கொண்ட கும்பல் அவர் நண்பர்கள் என்றும் திருமண அழைப்பிதழ் கொடுக்க வேண்டும் என கூறி இன்ஸ்டாகிராம் மூலமாக கொக்கிரகுளம் வசந்த் நகர் பகுதிக்கு வரவழைத்து தாக்கி செல்போனை பறித்து சென்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த சமூக வலைதளங்கள்ல ஒரு தெரிஞ்ச நண்பர் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. இவரை கூப்பிட்டு இந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்டு தான் நினைச்சு போய் பார்த்துருக்காரு. ஃப்ரெண்டு தான் நினைச்சு பார்த்துருக்காரு. பார்க்க போகும்போது அதுல வந்து தனியா கூப்பிட்டு போயிட்டு அவர்கிட்ட வந்து அந்த செல்போன் அவர்கிட்ட வந்து செல்போனை பறிச்சுட்டு வேற ஏதாவது காசு இருக்கான்னு சொல்லி கேட்டுருக்காங்க. காசு இல்லாத காரணத்தினால செல்போன் மட்டும் பறிச்சுட்டு அவரை கொஞ்சம் தாக்கியிருக்காங்க. தாக்குனதுல அவர் சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயத்துக்கு இப்போ முதலுதவி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி அவருக்கு வந்து நல்லா சிகிச்சை நல்லா ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவரை வந்து இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. முதற்கட்ட விசாரணையில் இச்சம்பவம் வழிப்பறி நோக்கில் நடைபெற்றதாகவும் எந்தவித முன்விரோதமும் இல்லை என்றும் தெரிவித்தார். விசாரணையில அவர் சொன்னதை சொல்றேன். அவர் வந்து சமூக வலைதளங்கள்ல அவர் ஃப்ரெண்டு பழைய கால முன்னாடி படிச்ச நண்பர் அப்படின்னு சொல்லி பேசி அவரை வந்து இந்த மாதிரி அவர் பேசி இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. பத்திரிகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிடும்போது இவர் வந்து சரி ஃப்ரெண்டு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஃப்ரெண்டை பார்க்க தான் போறேன் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. போகும்போது போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது இந்த மாதிரி ஃப்ரெண்டு உள்ள இருக்காரு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த செல்போனை பறிக்க நோக்கத்துக்காண்டி அவங்க வர வச்சிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில அவர் வந்து சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும் விரைவில் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் என்றும் தெரிவித்தார்.